நான் பண்ணது தப்புதான். ஆனா எதுக்காக இப்படி பண்ணேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். வேண்டாண்டா, என் கோவத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. யோகி, இங்க எதுக்கு வந்தீங்க? இவங்க தான் கோவமா இருக்காங்கன்னு தெரியும்ல, அப்படியே போயிருக்கலாம்ல. இவன் எப்படிமா போவான்? போனா அப்படியே விட்டுருவேனா நானு? பெத்த தாய்க்கும் நம்பி வந்தவளுக்கும் துரோகம் பண்ணிட்டு. அம்மா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீ துரோகி தாண்டா, பச்சை துரோகி. ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொன்னது நீ கேட்கலையேடா. டேய், உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? உன்னை நான் ஒழுக்கமா தானே வளர்த்தேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கே, உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அம்மா போதும். இந்த வார்த்தையை கேட்டாலே என் உடம்பெல்லாம் எரியுதுடா. உண்மையாவே உனக்கு என் மேல மரியாதை இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? நான் வாக்கு கொடுத்திருக்கேன், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேனாடா. இது மட்டும் நடக்கலன்னா உசுர விட்டுருவேன்னு கூட சொன்னேனே உன்கிட்ட. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவ கழுத்துல நீ தாலி கட்டியிருக்கேன்னா என்னடா அர்த்தம்? இவ இல்லைனாலும் பரவாயில்லன்னு நீ முடிவு பண்ணிட்டியோ? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நீங்க வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு ஏண்டா பண்ண? நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கம்மா. வைஷுவோட அப்பா பேசின பேச்சால பவானி மேடம் மனசு ஒடிஞ்சு போய் விஷத்தை குடிச்சிட்டு சாக கிடக்குறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். டேய், சும்மா நிறுத்துறா. அவ போடுற டிராமாவை நீ நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. இல்லம்மா, நான் இப்ப அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான் வரேன். நிஜமாவே பவானி மேடம் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அவங்க ஏமாத்தல, சீரியஸா தான் இருக்காங்க. மேடம் அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. நமக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் அவங்க வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிருந்தாங்க. அதுக்குள்ள வைஷுவோட அப்பா அவங்கள ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. அதுல நொந்து போய் தான் சாகுற முடிவுக்கு போயிருக்காங்க. சரிடா, அவங்க சீரியஸா இருக்கிறது உண்மையாவே இருக்கட்டும். அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு நீ ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே? உனக்காக வைஷு இங்க காத்துக்கிட்டு இருந்தா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த அம்மாவை நீ பாத்துருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வந்து நிப்பியா? உன்னையே நம்பி வந்த இவளை இப்படி தவிக்க விட்டுட்டியே. ஒரே ஒரு நிமிஷம் இவ நிலைமைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? இவ பாவம் உன்னை சும்மா விடுமா? அம்மா, நான் பண்ணது பெரிய தப்புதான். எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் மாயாவை பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பவானி மேடம் கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அப்ப அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வைஷுவுக்காவது அம்மா அப்பா இருக்காங்க, மாயாவுக்கு மேடம் இல்லைன்னா அனாதை ஆயிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திரி. இந்த ஜென்மத்துல என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நிச்சயமா கேட்கிறேம்மா. என்னோட ஒரே முடிவு இதுதான். அவளை அப்படியே விட்டுரு. இவ கழுத்துல தாலியை கட்டு. இது எப்படிமா நடக்கும்? இவங்களை நான் எப்படி விட முடியும்? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என் புள்ள வேணும். நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? சொல்லுப்பா, முடியுமா முடியாதா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என் பிள்ளை இப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்க கூடாதுரா. பெத்த அம்மா கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லாம திருட்டுத்தனமா இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இதை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் செல்லாது. எனக்கு இப்ப உங்ககிட்ட வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவ கழுத்துல இருக்கிற தாலி இவ கழுத்துல ஏறணும். இத யுகி எனக்கு தந்தது. வைஷு, உனக்கு இது வேணுமா? நான் தரமாட்டேன்.
யுகி எனக்கு தான் கொடுத்தான், நான் கொடுக்க மாட்டேன். டேய், இவ உன் பொண்டாட்டி, இவ கூட நீ குடும்பம் நடத்த போற இல்ல? தாலின்னா என்னன்னே தெரியாத ரெண்டாங்கட்டானா இருக்கிறா. இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடா? இதுக்காகவா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்? அம்மா, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அத நான் கண் குளிர பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அதை கெடுத்துட்டியே. இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னடா சந்தோஷம் கிடைக்கும்? காலம் முழுக்க இவளுக்கு நர்ஸ் வேலை பார்க்க போறியா? அதான் உனக்கு சந்தோஷமா? இல்லம்மா, மாயாவை கியூர் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். என் வாழ்க்கையோட அர்த்தமே அதுதான் நான் நினைக்கிறேன். அப்போ நீ இவளை விட்டுட்டு வரமாட்ட. ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்க மாட்ட, அப்படிதானே? அம்மா, நான் என்ன சொல்றேன்? இதுதான் உன் முடிவுன்னா நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத. யோகி, அத்தைய நான் பாத்துக்கிறேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெரியமாவை பாத்துக்கோங்க. இல்ல வைஷு, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட தான். ஐயோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. சூழ்நிலை என்ன பண்ண முடியும், விடுங்க. அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா. அத்தை, என்ன பண்றீங்க? உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் எனக்கு தீராதுமா. என்ன பரிகாரம் செஞ்சு இந்த பாவத்தை நான் தீக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, எதுக்கு இதெல்லாம்? சரி விடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னோட இந்த பெருந்தன்மைக்கு நல்ல குணத்துக்கும் நான் என்ன கைமாறு பண்ணுவேன் சொல்லு. இப்ப என்ன அத்தை, கல்யாணம் பண்ணிருந்தா மருமகளா வந்திருப்பேன். இப்ப மகளா இருந்துட்டு போறேன், அவ்வளவுதானே? யுகி, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க, அத்தைய நான் பாத்துக்கிறேன். அம்மா, யுகி கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நான் சமாதானம் ஆக மாட்டேம்மா. எனக்கு மகளா நீ இருப்பேன்னு சொல்லிட்ட. நீ என்னைக்குமே எனக்கு மகளா இருக்கலாம். ஆனா இனிமே அவன் எனக்கு பிள்ளையே இல்ல. அவனோட நிழல் கூட என் மேல படக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் என் மூஞ்சிலே முழிக்கவும் கூடாது. அம்மா, போதும். என் புள்ள செத்துட்டான். இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வாமா, வாங்கடி. எனக்காடா துரோகம் பண்ண? இப்பதாண்டா உனக்கு ஆரம்பம். இனி எப்படி நீ அவ கூட வாழ்ந்துடுறேன்னு நான் பார்த்துடுறேன். உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அது உனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நடந்ததை இப்ப நினைச்சா கூட ஷாக்கிங்கா இருக்கு. உன்னை போய் ஏமாத்த அவனுக்கு எப்படி மனசு வந்தது? அதுவும் சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்து லாஸ்ட் மினிட்ல நிறுத்துறானா? சே, அவன் மனுஷனே இல்ல. எனக்கே வேதனையா இருக்கு வைஷு. உன் புலம்புல கொஞ்சம் நிறுத்துறியா? புலம்புறனா? பின்ன என்ன? அங்க வீட்டுக்கு போனா அம்மா ஓன அழறாங்க. வாழ்க்கையே போச்சு, எதிர்காலம் போச்சுன்னு உசுரே போயிட்ட மாதிரி புலம்புறாங்க. அந்த புலம்புல கேட்க முடியாம தான் இங்க வந்த. நீ வேற படுத்துறியே. கல்யாணம் நின்னா யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. உனக்கு இது கஷ்டமாவே இல்லையா? இருக்கு. ஆனா மத்தவங்க மாதிரி எனக்கு அழ தோணல. அவன் குப்பை மாதிரி என்ன தூக்கி போட்டிருக்கான். அவன் முன்னாடி தில்லா கெத்தா வாழ்ந்து காட்டணும்ன்ற வெறிதான் இருக்கு. என்கிட்ட என்ன குறை? என்ன ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடுற அளவுக்கு நான் என்ன பண்ண? அவனை லவ் தானே பண்ண. இதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? உன்னோட அருமையா அவனுக்கு புரியல. மண்ணாங் கட்டி. அவனுக்கு திமிரு. நாம தான் நல்லவங்க, அவன் பண்ணா எல்லாமே சரியாதான் இருக்கும்ன்ற அகம்பாவம். அதான் என்ன தூக்கி போட வச்சிருக்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டா நான் செத்துருவேனா?
இல்ல எனக்கு கல்யாணமே நடக்காதா? அப்படி இல்லடி. நான் சவால் விட்டு சொல்றேன், அவனை விட 100 டைம்ஸ் பெட்டரான ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவனை மாதிரியே கம்பெனி ஆரம்பிச்சு அதுலயும் நான் சாதிப்பேன். பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாவும் சரி அவனை விட பெஸ்டா நான் வாழ்ந்து காட்டுவேன். நல்ல முடிவுடி. அவனால என் வாழ்க்கை போச்சுன்னு புலம்புறதை விட இப்படி பாசிட்டிவா யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். நான் அவனை பாக்குறப்பெல்லாம் அவன் கலங்கணும், இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஏங்கணும். நிச்சயமா அவன் வருத்தப்படுவான். ஆனா இப்ப நீ சொன்னியே லைஃப்ல ஜெயிச்சு காட்டுவேன்னு, அதுதான் முக்கியம். அதனால இனிமே அவனை மனசார கூட நினைக்காத, விட்டு தொலை. அதே எப்படி விடுவேன்? இனிமே தாண்டி அவனுக்கு ஆரம்பமே. என்ன அவன் கதற வச்சால அவனையும் நான் கதற வைப்பேன். அவன் துடிக்கணும்டி, தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கணும். அவனை பைத்தியம் பிடிச்சு அலைய வைக்க போறேன். என்னடி இது? இப்படிலாம் சவால் விட்டு ஒருத்தர் நோகடிக்கிறது சினிமால தான் சாத்தியம். என்னாலயும் அது முடியும். அவனை என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவனுக்குன்னு என்ன இருக்கு? குடும்பம், கம்பெனி, புதுசா வந்த பொண்டாட்டி, இந்த 3 விட்டு அவனுக்கு எதுவுமே இல்ல. இந்த 3மே இல்லாம பண்ணிட்டா? இந்த பார், வேணா வைஷு, நீ இப்படிதான் பண்றது ரொம்ப பிரச்சனை. அது உனக்கு தான் பிரச்சனை. அழிக்க நினைச்சா அழிஞ்சிருவோம், வாழ்க்கையே போயிடும்டி. இதுக்கு மேல என்னடி இருக்கு போறதுக்கு? அதான் எல்லாம் போயிடுச்சே. ஆனா அவனுக்குன்னு எல்லாமே இருக்கு. புது கல்யாணம், புது பொண்டாட்டின்னு லைஃப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணிடுவானா? அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். மொத்தத்தையும் தொலைச்சிட்டு அவனுக்கு இருக்கு பிடிச்சு அலைய வைக்கிறேன் பாரு. வேணா வைஷு, நீ பேசுறத கேட்க எனக்கே பயமா இருக்கு. கேட்கவே பயமா இருக்குல்ல? அவன் லைஃப நினைச்சு பாரு. அவனை பொறுத்த வரைக்கும் நான் வில்லி இல்ல, சைலண்ட் கில்லர். நல்லவன் மாதிரி நடிச்சு என் கழுத்தை அறுத்தான்ல, அதாண்டி அவனுக்கும் உன்னை அழிப்பேன், கதற வைப்பேன், நடு தெருவுல நிறுத்துவேன்னு சவால்லாம் விட மாட்டேன். நல்லவன் மாதிரி நடிச்சு அவன் கதைய கமுக்கமா முடிப்பேன். என் அப்பா கூட சொன்னாரு அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. அவனுக்கு நான் தான் லாயர், நான் தான் ஜட்ஜ். அவனுக்கான கோர்ட் இங்க இருக்கு. இங்க என்ன முடிவு பண்றனோ அதுதான் அவனுக்கு தண்டனை. அந்த தண்டனை தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். நல்லவன் மாதிரி வேஷமாடா போடுற. ஆம்பளை உனக்கே அவ்வளோ இருந்தா பொம்பளை எனக்கு எவ்வளோ இருக்கும்? நீ எமோஷன்ல பேசுற, இதெல்லாம் வேண்டாம். நான் தெளிவா முடிவே பண்ணிட்டேன். அவனோட வீக்னஸ் 3 பாயிண்ட் தான். அங்க அடிச்சு அவன் கண்டிப்பா காலி. அவனை என்னதான் பண்ண போற? ரொம்ப சிம்பிள். அவன் என்ன வேணான்னு சொன்னால, அவனுக்கு யாருமே வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா, தங்கச்சி, அம்மா, பொண்டாட்டி, சொந்தம், பந்தம் எதுவுமே அவனுக்கு இருக்க கூடாது. அவனை குடும்பத்தை விட்டு பிரிக்க போறேன். அது எப்படி சாத்தியம்? யுகியோட என்னைக்கு இருந்தாலும் அவங்களா ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. நீ சொன்னா கேட்பாங்களா? பொடி லூசு, விட்டாதானே சேருவாங்க. நல்லவ மாதிரி நடிச்சு அவனை குடும்பத்தை விட்டு பிரிக்கிறது தான் என் முதல் வேலையே. சேர்த்து வைக்கிறேன், சமாதானப்படுத்துறேன்னு உள்ள போய் 2 பக்கமும் மாத்தி மாத்தி பேசி ஏத்தி விட்டேன்னு வச்சுக்கோ, அங்க சண்டை தான் நடக்கும். ஒண்ணு சேரவே முடியாது. அதுக்கப்புறம் கம்பெனி, அதுக்கு அவ பேரை வச்சிருக்காண்டி. பேரை வச்சா விளங்கிருமா? அதுக்கு நான் விட்டுருவேனா? அங்கேயும் நான் நுழைய போறேன். கூட இருந்து தப்பு தப்பா ஐடியா கொடுத்து மிஸ்கைட் பண்ணி அதை லாஸ் ஆக்கி காட்டுறேன். காசுக்கு வழி இல்லாம அவன் பிச்சை எடுக்கிறத நான் பார்க்கணும். கண்டிப்பா நான் பாப்பேன். அப்புறம் அவன் புது பொண்டாட்டி, தாம்பத்தியம்னா என்னன்னே தெரியாத அவளை பிரிக்கிறது ஒரு மேட்ரே இல்ல. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் நைட், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டா அவன் கதை கந்திர கோலம் ஆயிடும். அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல நீ எப்படிடி? அசிங்கமா தான் இருக்கு. ஆனா அவளை தானே அழகின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ அழகி இல்ல, அவ பைத்தியம்னு எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தான் கரெக்டான அக்கேஷன். அந்த நைட்லயே அவனை பைத்தியமாக்குறேன் பாரு. இப்படி ஒரு கல்யாணம் தேவையான அவன் வேதனைப்பட்டு கதறுவான். அவன் கதறுவாண்டி, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் எனக்கு வேணும். இவன் பெரிய தியாகியாம்ல, ஒரு உசுரை காப்பாத்துறதுக்காக பைத்தியத்துக்கு வாழ்க்கை கொடுப்பானா? நாங்களும் அதை பெருந்தன்மையா ஏத்துக்கணுமா? யாரை ஏமாத்துறான்? அப்புறம் நாங்க என்ன பண்றது? வேதனை தாங்காம சாகணுமா? உசுரை காப்பாத்தணுங்கிற பேர்ல என்ன அவன் நோகடிச்சான்ல, அவன் உசுரை நான் எடுப்பேன்டி. தினம் தினம் அவனை நோகடிச்சு நான் சாகடிப்பேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இதெல்லாம் உனக்கு தேவையா? வேற என்ன பண்றது? அவன் மட்டும் சந்தோஷமா இருப்பான், அதை பார்த்து நான் தொங்கணுமா? நான்லாம் விட மாட்டேன். என் நினைப்பு முழுக்க அவன் தான் இருக்கான். சொந்தம், பந்தம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு அவனை பரதேசியா அலைய வைக்கணும். இதுதான் என் மந்திரம். இனிமே என் மனசு முழுக்க இது மட்டும் தான் இருக்கும். எப்ப கேட்டாலும் இதை தான் சொல்வேன். வைஷுனா யாருன்னு நினைச்சா சொன்னதை செஞ்சு காட்டுறேன்.
இப்ப அவன் வீட்டுக்கு தான் போறேன். அங்க போய் குண்டையும் வச்சுட்டு இவனையும் அங்க அனுப்புவேன். அது வெடிக்கும் பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. வைஷு, வீட்டுக்கு போடி. பாரு, அம்மாக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் எடுத்துட்டு வராதீங்க. அத்தை, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப டயர்டா வேற இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் குடிங்க. பாரு, நீ போய் எடுத்துட்டு வா போ. இல்ல வைஷு, என்னால எதுவும் சாப்பிட முடியாது. ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அத்தை. நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால நடந்தது எதுவும் மாறிட போறது இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு இனி ஆக வேண்டியதை பாருங்க. வீணா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு வேதனைப்படாதீங்க. பாரு, இந்தாங்க. இதுல கொஞ்சம் விஷத்தையும் கலந்து கொடுமா, குடிச்சிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். ஏமா இப்படி பேசுறீங்க? பின்ன என்னடி, கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சு கடைசியில் அவன் என் கழுத்தை அறுத்துட்டானடி. என் பிள்ளை என் குடும்பத்தை காப்பாத்துவான், என் பொண்ணுங்க 2 பேரையும் கரை சேர்த்துருவான்னு இத்தனை நாள் நான் அவனை நம்பிக்கிட்டு இருந்தேனே. ஆனா அந்த நம்பிக்கை அவன் மண்ணல்லில போட்டுட்டா. இந்த கல்யாணத்துக்காக நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லியும் இப்படி ஒரு காரியத்தை அவன் பண்ணிருக்கான்னா, அப்ப அவன் என் மேல வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதானா? இத்தனை நாள் அவன் என் பேச்ச கேட்டது, என் மேல பாசம் வச்சிருந்தது எல்லாமே பொய்யா? அண்ணா அப்படியெல்லாம் பொய்யா நடந்துக்கிறவங்க இல்லம்மா. ஏதோ சூழ்நிலை இப்படி பண்ணிட்டாங்க. இல்ல, அவன் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் வார்த்தையை மீறி நடந்திருக்கவே மாட்டான். ஆனா இப்ப அந்த பவானியும் அந்த பொண்ணும் அவனுக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. நம்ம எல்லாரையும் விட அவங்க உறவுதான் அவனுக்கு இப்ப முக்கியமா போயிடுச்சு இல்ல. நான் அவமானப்படுறதையோ இல்ல எல்லாரையும் மூஞ்சில காரி துப்புவாங்கங்கறத பத்தியோ அவனுக்கு எந்த கவலையும் இல்லையே. இப்படி பெத்தவளை பத்தி துளி கூட கவலையப்படாதவனை பத்தி நினைக்கும் போது அப்படியே அடிவேறு பத்திக்கிட்டு எரியுதுடி. யுகி செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் அழறீங்க? வேற என்னம்மா பண்ண சொல்ற? பெத்த பிள்ளையால இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னமும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா. அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கும் அண்ணன் மேல கோவமா தான் இருக்கு. அண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் பேசுற எந்த வார்த்தையும் எதிரில இருக்கவங்களை காயப்படுத்திட கூடாதுன்னு நினைப்பாரு. ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்க மனசு நோவ கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வாரு. அண்ணன் தப்பு பண்ணாதுமா. என்னடி பேசுற நீ? அந்த பவானி தற்கொலை பண்ணிக்க பார்த்தா அவ உயிரை காப்பாத்ததான் அந்த கிறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியாடி இருக்கு? அவ உயிரை காப்பாத்தணும்னா ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி என்னெல்லாம் சாகடிச்சிட்டாம என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய கேள்விக்குறியால ஆக்கிட்டான். நம்மள விடுடி. கல்யாண கோலத்துல மணமேடை வரைக்கும் வந்து அது நடக்காம ஏமாந்து போய் நிக்கிறாளே, இவளை பாத்தியா? இது எவ்வளவு பெரிய கொடுமை. இவளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் என்ன பதில் சொல்ல போறான்? என்ன காரணம் சொல்லி இவளுக்கு பண்ண பாவத்தை நாம கழுவ போறோம்? 7 ஜென்மத்துக்கு இது தீராத பாவண்டி. சும்மா அதையே பேசி உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. அதுல இருந்து வெளியில வாங்க. ஆமா அத்தை, சும்மா நடந்ததே பேசி மனசு குழப்பிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதான் நான் அங்கேயே சொல்லிட்டேனே, அவன் எனக்கு புள்ளையே இல்லம்மா. நான் செத்தாலும் அவன் என்ன பார்க்க வரக்கூடாது. இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் கிடையாது. அவனை பெத்த பாவத்துக்கு தான் ஒட்டு மொத்தமா தொலைச்சி அவனை நான் தலை முழுகிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. யுகி உங்களால எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு யுகி மேல இருக்கிற கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. ஆனா நாளைக்கே யுகி அம்மானு வந்து நின்னா அவரை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வேண்டாம், வெளியில போனா சொல்ல முடியும். இனிமே நான் அவனை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன். இல்ல அத்தை, நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள ஏத்துக்கோங்க. கண்டிப்பா ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் அவர் இத பண்ணிருப்பாரு. நாம கஷ்டப்படுறத விடுங்க. யுகி சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கலாம், பரவாயில்ல. அவர் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். பெத்தவளை நோகடிச்சிட்டு அவன் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? பெத்தவ பாவம் அவனை சும்மா விட்டுருமா? கோவப்பட்டு சாபம்லாம் கொடுக்காதீங்க.
என்னைக்கு இருந்தாலும் அவர் உங்க புள்ள, அதை யாராலையும் மாத்த முடியாது. மனசை தேத்திக்கிட்டு அவர் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துங்க. பாத்தியடி, அவன் இவளுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணி அவன் நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கிறா பாரு. இவளை போய் அவன் நோகடிச்சிருக்கானே பாரு. சொன்னா கேளுங்க, சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருங்க. முதல்ல இந்த ஜூஸ குடிங்க. எனக்கு வேண்டாம் வைஷு. எனக்காக இதை குடிங்க. அத்தை, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். அத்தைய பாத்துக்கோ, ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. நீ தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். அவங்க மனசு நோகாம நடந்துக்கோ. அத்தைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. பிரியங்கா காலேஜ்ல இருந்து வந்ததை எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. வரேன் அத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். சரிம்மா. பாய். நல்லா கொதிச்சு போயிருக்காங்க. இப்போ நீங்க வரணும்டா. அவங்க கோவத்துல உன்னை கொதறணும். இனிமே இந்த வீட்டுக்கே வர முடியாம நீ பரதேசியா அலையணும். அதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன்.